அன்பு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. சென்ற முறை ஆடியோடைய அளவு வால்யூம் ரொம்ப குறைவாக இருந்துச்சுன்னு சில பேர் கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க. இது இந்த முறை சரி செய்யப்படும் என்று நம்புகிறேன். இந்த புத்தாண்டு ராசி பலன் என்பது பல நம்முடைய சேனலுடைய நேயர்களுக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்குதுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸ்லேருந்தும் உங்களுடைய வரவேற்புலேருந்தும் தெரியுது. இருந்தாலும் என்னுடைய கொஞ்சம் கடுமையான பணிகளுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக பதிவிட முடியவில்லை என்பதையும் நீங்கள் தயவு செய்து மன்னிக்கணும். பெரும்பாலும் அனைத்து ராசிகளுக்கும் இன்னொரு 2-3 நாட்களுக்குள்ளாகவே ஒரு நாளைக்கு 2 ராசி அல்லது 3 ராசியாவது சொல்லிடணும்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இன்று ரிஷபராசிக்கு, மேஷராசி முடிஞ்சிருச்சு, அடுத்தது ரிஷபராசிக்கு சொல்லணும். அதே போல் பல பேர் பரிகாரங்கள் சொல்லலையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் தனியாக ஷார்ட்ஸில் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக பரிகாரங்கள் சொல்லிடுறேன். இது ரொம்ப லெங்க்தியான வீடியோவாக போயிட்டே இருக்குது, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. நேயர்கள் இந்த 12 ராசிக்கும் முடிந்த அந்த கையோட உங்களுக்கு ஷார்ட்ஸில் பரிகாரங்கள் ஒரு ராசிக்குன்னு சொல்லிடுறேன். இன்னைக்கு ரிஷப ராசிக்குள்ளே போவோம். இந்த ரிஷப ராசி அன்பர்கள் தான் இந்த 2025ஆம் ஆண்டில் த மோஸ்ட் பெனிஃபிஷியரி அவங்க தான். ஏன்னா மே மாதம் வரைக்கும் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும், போன ராசிக்கு சொன்னது வரை மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு பொசிஷனில் இருக்குது எல்லா கிரகங்களும். அப்புறம் மே மாதம் 15 தேதிக்கு பிறகு ஒரு பொசிஷனுக்கு வருது. சனி மட்டும் அப்படியே இருக்குது. பட் ராகு, கேது, குரு இதெல்லாம் தன்னுடைய இடங்களை மாற்றிக்கொள்ள போகிறது. சுக்கிரன், புதனும் கூட வெவ்வேறு இடங்களுக்கு வர இருக்குது. சரி, ரைட். இப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, ரிஷபராசிக்கு போன வருஷம் எவ்வளோ ஒரு கடுமையான ஆண்டு தான். ஏன்னா ஜென்ம குருங்கிறது அவ்வளவு எளிதில் கிட்டத்தட்ட போன ஏப்ரல்லேருந்து அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா குரு தன்னுடைய தாக்கத்தை ஒரு மாதத்திற்கு முன்னாடி துவங்கிடுவார்னு கூட சொல்லியிருக்கேன். அதனால் போன கிட்டத்தட்ட ஏப்ரல்லேருந்து உடல்நலம் குறைவுகள் அதெல்லாம் நிறைய பாடுபட்டிருப்பீங்க. இன்னமும் இன்னும் மே மாதம் வரைக்கும், மே மாதம் மத்திய வரைக்கும் அதே நிலைமை தான். ஜென்ம குரு அப்படின்னாலே உங்களை தனிமைப்படுத்தும், அல்லது குடும்பத்திலிருந்து ஒரு வேலை காரணமாகவோ அல்லது ஒரு வேற எதுவும் மனஸ்தாபங்கள் காரணமாகவோ உங்கள் குடும்பத்தை விட்டு பிரித்து வைக்கலாம். ஒரு அலுவலகத்தில் உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழிகள் வரலாம். நீங்கள் உங்களுடைய செல்வாக்கை இழந்திருக்கலாம். ஆனால் இது இத்தனைக்கும் இப்போ ஒரு விடிவு காலம் வரப்போகுது. எப்போ? மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு 2இல் குரு. குருவுக்கு இன்னொரு பேர் தனகாரகன். அவர் தனஸ்தானத்திலே உட்காரும்போது மிகப்பெரிய பண வரவுகளை மட்டும் இல்லை, 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்பதால் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நல்ல மாறுதல்களை நீங்கள் சந்திக்கலாம். அது ஏப்ரல் 11லேருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட தமிழ் புத்தாண்டுலேன்னு வச்சுங்களேன். இந்த தமிழ் வருட பிறப்பிலிருந்து உங்களுக்கு பல நல்ல பலன்கள் தெரிய துவங்கும். என்னன்னாக்கா, குடும்பத்தில் ஒரு நிம்மதி வரும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்கள் வர ஆரம்பிக்கும், குடும்பத்தில் ஒரு பண வரவுகள் வர ஆரம்பிக்கும். ஏன்னா தனம், வாக்கு, உங்களுடைய வாக்குக்கு மதிப்பு கூடும். சின்ன இடையூறு, ஒலிபெருக்கியிலிருந்து வந்த விளம்பரங்கள். சரி, ரிஷப ராசிக்கு இந்த மே மாதம் 15ஆம் தேதி வரை ஒரு நிலைமையும், மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மிகுந்த ஒரு சுபிட்சமான நிலைமை. ஏன்னா தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்துக்கு வர்றதுனால குரு, அதுவும் முழு சுபர், அவர் உங்களுடைய சொல்வாக்கு, செல்வாக்கு, மேன்மை, கௌரவம், குடும்பம், நிம்மதி, மகிழ்ச்சி எல்லாத்தையுமே அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அது 2ஆம் இடத்தில் குரு வரும்போது வாக்குஸ்தானம்ங்கிறதுனால உங்களுடைய வாக்கிலுமே ஒரு இனிமை, உங்களுடைய வாக்கில் ஒரு தெளிவு, உங்கள் வாக்கில் ஒரு கம்பீரம், எல்லாரும் உங்களுடைய சொல்லை கேட்கக்கூடிய ஒரு நிலைமை. சார் சொன்னால் சரியாக இருக்கும், அப்படி அந்த அம்மா சொன்னாங்க சரியாக இருக்கும் அப்படின்னு
எல்லோரும் போற்றக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாறுதல்களை ஏப்ரல், அதாவது 14 இருந்து அந்த ஒரு மாதத்துக்கு முன்பாகவே தமிழ் வருஷப்பிறப்புலேருந்துன்னு வச்சுங்க ரஃபா, இந்த தமிழ் வருடப்பிறப்பிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு அருமையான ஒரு நிலைமை இருக்குது. ரெண்டாவது, உடல்நல குறைவுகளால் இதுவரை அவதிப்பட்டு வந்த ரிஷபராசி நேயர்கள், பொதுவாக குருனாலே அந்த கேஸ் தொடர்பான பிரச்சனைகள், வாயு தொடர்பான பிரச்சனைகள், வயிற்று வலி, செரிமான கோளாறுகள் இதெல்லாம் இருந்திருக்கும். இப்போ இந்த மே மாதம் மத்தியிலிருந்து உடல் நலம் சீராகும், ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். ஏன்னா இது நாள் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தால் அதே மருந்து தான் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு அது நல்லா பலனளிக்கும். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு வழி காட்டாமல், ஒரு வழி கிடைக்காமல் யாரும் ஒரு அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மருத்துவரை அல்லது ஒரு நல்ல வழிகாட்டுதலை பெற்று அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். ஆரோக்கியம் மேம்படும். அதே போல் தொழில் ஸ்தானத்தை பார்க்குது குருவுடைய பார்வை தொழில் ஸ்தானத்திற்கு விழுகிறது. அதனால 10ஆம் இடத்திற்கு விழுவதனால் மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய தொழிலும் மேம்படும். இங்கே இப்போவே பிளான் பண்ணி வச்சுக்கலாம். எதாக இருந்தாலும் இப்போ திட்டமிட்டு இதை என்ன நம்ம தொடங்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தொடங்குற மாதிரி வச்சுங்க. ஆனால் இப்போ அதற்கான அஸ்திவாரங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கைகள், முன்னேற்பாடுகள், முன்னெடுப்புகள் அதெல்லாம் இப்போலேருந்தே நீங்கள் எடுத்து அந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய தொழிலில் எதுவும் புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள், புதிய திட்டங்கள் அல்லது புதிய வேற எதுவும் ஒரு அடிஷ்னலாக எதுவும் செய்யலாமா, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். இந்த மே மாதம் 15 தேதிக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு குருவினால் மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அது வரைக்கும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுங்க. ஏன்னா ஜென்ம குரு என்பது கிட்டத்தட்ட முடிய போது, இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. இருந்தாலும் அந்த உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத பொருட்களை தயவு செய்து நீக்கிடுங்க. குறிப்பாக இந்த உங்களுக்கு உடல் வலி, இந்த வாயுவினால் உடம்பு வலி அப்படின்னு சொல்கிறோம்னா அந்த உருளைக்கிழங்கு, இந்த கொண்டக்கடலை, பட்டாணி இந்த மாதிரி ஐட்டங்களும் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். குருனாலே வயிற்று வலி தான். அதே போல் நீரிழிவு, சுகர், டயபிட்டிஸ்ன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கும் குரு தான் காரகம். அதனால் அதுக்கு நீங்கள் அதற்கான மருந்துகளெல்லாம் சரியாக எடுத்துங்க, அல்லது அதற்கான மற்ற முயற்சிகளை சரியாக மேற்கொள்ளணும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏப்ரல் இந்த 14 வரைக்கும், இன்னும் வருஷப்பிறப்பு வரைக்கும் கொஞ்சம் உடல்நலத்தில் மட்டும் அக்கறை இருந்தால் போதுமானது, குருவை பொறுத்த வரைக்கும். ரைட். அடுத்தது சனி முன்னாடியே சொன்னது மாதிரி 10ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அதனால தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஜீவனஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு தொழிலில் மிகப்பெரிய ஒரு மேன்மை, ஒரு ஸ்திரத்தன்மை. அது ரொம்ப முக்கியம். சனினாலே ஸ்திரம். சனி வாரத்துக்கு சனிக்கிழமை அன்னைக்கே ஸ்திர வாரம்னு தான் பேர். அதனால தான் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, கோடி உடுக்கிறது, அதாவது புது துணி உடுத்துறது அல்லது புது துணி வாங்குறதுன்னா சனிக்கிழமையில் செய்யுங்கம்மா. சனினா பர்மனண்ட், நம்மள்ட்ட நிலையாக இருக்கும். ஸ்திரம், சனி என்றாலே ஸ்திரம், பர்மனண்ட். ஏன்னா சனி கொடுக்கறத வேற யாராலையும் கெடுக்க முடியாது. வேற எந்த ஒரு கிரகத்தாலையும் சனி கொடுக்கணும்னு நினைக்கிறதையும் சரி, கொடுத்ததையும் சரி, எந்த ஒரு மற்ற கிரகங்களால் தடுக்க முடியாது. அதனால நீங்க தைரியமாக உங்களுடைய தொழிலில் நீங்கள் உங்களுடைய காலை பலமாக ஊன்றுவதற்கான வேலை இது. ஆனால் சனி 10ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, உங்களை தூங்கவே விடாத அளவுக்கு வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். இதனால வரைக்கும் வேலை இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்கலாம் அவ்வாறு வரிசையா வந்துகிட்டே இருக்கும். இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க. அவர் நீங்கள் எந்த தொழில் செய்கிறவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு புது புது ஆர்டர்கள் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களால் ஒரு நிம்மதியாக சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட் கூட எடுக்க முடியாது. யாராச்சும் கதவை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ உங்களுடைய தொழிலுக்கான ஒரு சரியான அங்கீகாரமும் ஒரு ஸ்திரத்தன்மையும் கிடைக்கும் வேலை இது. அதனால் நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், இதுக்கு போகிறேன், டூர் போகிறேன், அது போகிறேன், இந்த நேரத்தில் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம இந்த ஜோதிடருடைய அறிவுரை என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு உரிய காலத்தில், உங்களுக்கு ஏற்ற காலத்தில்
சில பேர் ரொம்ப பேர் வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க, நான் மாவு விற்க போனால் காத்தடிக்குது, உப்பு விற்க போனால் மழை அடிக்குது. நீங்கள் சரியான காலம் அறிந்து நீங்கள் செயல்படணும். அது ரொம்ப முக்கியம்ல. நீங்கள் ஏன் மழை காலத்தில் உப்பு தூக்கிட்டு போனீங்க? அப்போ உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வேலை, ஒரு நல்ல வேலை, கிரகங்களுடைய சஞ்சாரம் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை தரும்போது நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் அந்த நேரத்தில் நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், இதுக்கு போகிறேன், என்னுடைய மகிழ்ச்சியான தருணங்களுக்காக நான் இப்போ இதுக்கு போகிறேன், அங்கே போகிறேன்னா அது சரியாக வரும். இந்த நேரத்தில் நீங்கள் உழைப்பதற்கு ரெடியாக இருக்கணும். ஒரு நாளைக்கு சார் என்ன தூங்க விடும், ஆமாம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்தில் சனின்னாக்கா டைட்டாக, அதுவும் சனி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய தன்மையே என்னன்னாக்கா சோம்பி உட்கார்ந்துருக்கிற ஆளுகளை ஒரு பிடிக்கவே பிடிக்காது. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், விரட்டிக்கிட்டே இருப்பார். அப்புறம் அவங்க வாய்ப்புகளையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார், பணமும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா ஜீவனஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெறும்போது கண்டிப்பாக அதற்கான வருமானங்களும் வாய்ப்புகளும் வரவுகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் இந்த ஒரு பொன்னான வேலையை பயன்படுத்தி கொண்டு உங்கள் தொழிலில் ஒரு ஸ்திரமான இடத்திற்கு வருவதற்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். முயற்சியும் அந்த உழைப்பும் இருந்தால்தான் அதற்கான வெகுமானங்களும் கிடைக்கும். சும்மா வீட்டில் உட்காந்து சனி அள்ளி கொடுப்பாருன்னா கொடுக்கவே மாட்டார். சனி நீதிமான், அவர் ஒரு நீதியரசர். அந்த நீதியரசர் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரத்தை தான் கொடுப்பார். சும்மா படுத்திருக்கிறவங்களும் அப்படியே விட்டுருவார், கை கழுவி விட்டுருவார். அதனால தயவு செய்து ஓடிக்கிட்டே இருங்க. அவரும் உங்களை ஓட வச்சுக்கிட்டே இருப்பார், நீங்களும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதற்கான வருமானங்களும் அதற்கான வெகுமானங்களும் உங்களுக்கு தன வரவுகளும் தன பிராப்திகளும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதில் ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால் தயவு செய்து இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் என்னடா இதே ஒரு மற்ற ஜோதிடர் போகிற இல்லாமல் நீங்கள் வீட்டில் கிடந்தாலும் உங்களுக்கு தள்ள வந்து கொட்டும், நான் அப்படி சொல்லவே மாட்டேன். ஏன்னா நான் இந்த வயதிலும் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருங்க, உங்களால் முடிஞ்ச வேலை. இப்போ என்னுடைய வயசுக்கு என்ன முடியுமோ அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் தயவு செய்து நீங்களும் அதே போல் உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற்போல், உங்களுடைய உடல் சக்திக்கு ஏற்றாற்போல், உங்களுடைய சூழலுக்கு தகுந்தாற்போல் உள்ள வேலைகளை தேர்ந்தெடுத்து அதை செவ்வனே செஞ்சு கொண்டே இருங்க. இது உங்களுக்கு கடவுள் வந்து ஒரு அனுகூலமான நேரத்தை இந்த நேரத்தில் கொடுத்துருக்காரு. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டேன், ரிஷபராசிக்கு மட்டும்தான் இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஒரு பொன்னான காலம். காரணம் என்ன, அடுத்து ராகுகேது சொல்ல போகிறேன். ஏன்னா இப்போ சனியும் நல்ல இடத்துல இருக்கிறார், குருவும் நல்ல இடத்துல இருக்கிறார், இப்போ ராகுவும் வந்து சேர போகிறார், இப்பயும் நல்ல இடத்துல தான் இருக்கிறார். ராகுவும் கேதுவும் உங்களுக்கு அனுகூலமான பலன்களையும் தர இருக்கிறார்கள். அதனால் சொல்கிறேன், இந்த மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒரு ராஜ யோகம் காத்திருக்கிறது. அதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில் தான். சரியா? ரைட். அடுத்தது, இந்த சனி 10ல் இருக்கும்போது பார்வை எங்கெங்கே விழுவுது அப்படின்னாக்கா 12, 4, 7 ஆகிய 3 இடங்களுக்கும் விழும்போது கொஞ்சம் விரய செலவுகள் இருக்கலாம். அதை வந்து சுப விரயங்களாக அல்லது வந்து ஒரு ரீசனபிள் செலவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய புத்திசாலித்தனம். ரைட், ஓகே. 4ஆம் இடத்தை பார்க்குது, என்ன பண்ணும், ஒரு வண்டி ரிப்பேர் ஆகும், ஒரு வீட்டில் மோட்டர் போட்டிங்கன்னா ரிப்பேர் ஆகிடும், ஒரு ஹேண்ட் பாக்ஸ் இருக்கிறீங்களா புகஞ்சிரும், ஒரு டிவியா அது ரிப்பேர் வைக்கும், ஏதோ ஒரு செலவு. இதுமாரி பழுது பார்ப்பு செலவுகள். நல்லா டிவி பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க, டக்குன்னு டிவி மக்கர் பண்ணும். அதுதான் அந்த 4ஆம் இடத்திற்கு சனி பார்வை விழும்போது இது போன்ற உங்களுடைய சுக வாழ்க்கையை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய வசதியை குறைக்கும். ரைட், இல்லைன்னு சொல்லல, அது பரவாயில்ல. அதெல்லாம் சின்ன சின்ன செலவுகள் தான், அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. அதுமாரி மனைவீட்டையும் கொஞ்சம் 7ஆம் இடத்திற்கு சனி பார்வை விழுவதால் மனைவீட்டையும் கொஞ்சமாக நீங்கள் விட்டு கொடுத்து தான் நீங்கள் போகணும். கணவனாக இருந்தால் மனைவியிட்ட, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட. கண்டிப்பாக குடும்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைவரிடம் கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வரும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது. அது கொஞ்சம் பாதிக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லு. ஏன்னா சனி பார்க்கிற இடத்தையும் கெடுப்பார், குரு மட்டும்தான் பார்க்கும் இடத்தையும் வளப்படுத்துவார். சனி வந்து பார்க்கும் இடத்தையும் கெடுப்பார், அதனுடைய இயல்பு அவருக்கு.
அதனால வேற கெடுப்பார்ன்னு சொல்லக்கூடாது. நான் இன்னும் கூட சொல்லப் போனாக்கா கெடுப்பார்ன்னே சொல்லக்கூடாது. அந்த இடத்துல நீங்க செய்யக்கூடிய தவறுகளுக்கான தண்டனை கிடைக்கும். ஏன்னா சனி, மீண்டும் சொல்றேன், ஒரு நீதி அரசர். அவர் ஒரு நாளும் யாருக்கும் கெடுதலே பண்ண மாட்டார். எதுவா இருந்தாலும் தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்னது மாதிரி சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, நீங்கள் விதைத்த விதைக்கான, அது நல்ல விதையா விதைச்சிருந்தீங்கன்னா நல்லது கிடைக்கும், தீய விதையா விதைச்சிருந்தீங்கன்னா தீயது கிடைக்கும். அவ்வளவுதான். இதுல சனி தனியா எதுவும் கெடுதலே கொடுக்க மாட்டார். அதை தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ஆனா எப்போவோ செய்த தவறுக்கு இப்போ நமக்கு ஒரு தண்டனை. அப்போ சனி இப்போ ஒரு 7.5 சனி நடக்குது அல்லது அஷ்டமத்து சனி நடக்குது அப்படின்னாக்கா, எப்போதோ செய்த தவறு கூட இப்போ நம்ம தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படலாம். ரைட். அதனால சனி வந்து ஒரு நாளும் யாரையும் கெடுக்க மாட்டார். ஒரு பார்வைப்படும் இடங்களும் கூட அப்படிதான். என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது, அந்த ஸ்தானத்தில் நீங்கள் செய்த தவறு, இந்த களத்திர ஸ்தானத்துக்கு பார்வைப்படுதா, அந்த களத்திர ஸ்தானம் தொடர்பாக கணவன் மனைவி உறவுக்குள் நீங்கள் செய்த தவறுகளுக்கான தண்டனை கிடைக்கக்கூடிய நேரம். சனின்னாலே அவர் அந்த நேரத்தில் ஜஸ்டிஸ், உங்களுக்கு நீதி கொடுத்துக்கிட்டே இருப்பார். பனிஷ்மெண்ட், அது நல்லதாக இருந்தால் நல்லது, நல்ல விளைவுகள். கெடுதலாக செஞ்சுருந்தீங்கன்னா கெடுதலான விளைவுகள். அதை எண்ணி நீங்கள் மனம் திருந்தினால் விட்டுடுவார். அந்த வாய்ப்புலேருந்து உங்களை அந்த பெரிய கேடு வர வேண்டிய இடத்துலேருந்து நீங்கள், ஆஹா நம்ம இதுமாரி பண்ணதுனால தான் நமக்கு நடக்குது இப்படி அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா விட்டுருவார். இல்லையா, திரும்ப நீங்கள் எகைன் நீங்கள் திரும்ப சூரி புரோட்டா தின்னகது தான் முதல்லேருந்து ஆரம்பிச்சிடும். தயவுசெய்து நீங்கள் எந்த ஸ்தானத்தின் மீது பட்டாலும் சரி, நீங்கள் செய்த நல்வினை தீவினைக்கான பலன்களைத்தான் சனி அளிப்பார். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. இது எந்த ஜோதிடருமே மறுக்க முடியாது.